ஹாய் ஹாய் மக்களே, மக்களே, வெல்கம் வெல்கம் டு டு பர்த் பர்த் தமிழன் தமிழன் சேனல். சேனல். இன்னைக்கு நாம பர்த்தில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு வந்திருக்கோம். அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா மேரிடைம் மியூசியம். இங்கே நிறைய மியூசியம் இருக்குதுங்க. ஆனால் இந்த மியூசியமில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க மரைனுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு மியூசியம்ங்க. இதில் வந்து கடல் சார்ந்த விஷயங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா படகுகள், அந்த காலத்தில் வந்து மக்கள் எப்படி வந்து படகுல பயணிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளார நிறையா இருக்குன்னு நம்ம போய் பார்ப்போம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆஸ்திரேலியாக்குள்ள எப்படி மக்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம். இதுல எந்த மாதிரி படகுல வந்திருக்காங்க வேற கண்ட்ரில இருந்து ஆஸ்திரேலியாக்குள்ள அப்படின்றத இந்த நம்ம இருக்கிறது வந்துட்டு ஃப்ரீமான்டல் துறைமுகங்க. இதுதான் வந்துட்டு நுழைவாயுல வந்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இது ஒரு துறைமுக நகரத்துல இது வந்து முக்கியமான இடங்க ஃப்ரீமான்டல்ங்கிறது. ஸோ இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட் தாங்க. இது நீங்க பார்க்கும்போது தெரியும், கடல்ல பக்கத்துலேயே நீங்க வந்து கடலை பார்க்கலாம். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே இந்த இடத்த வந்து அமைச்சிருக்கிறாங்க. நம்ம போய் உள்ளர போய் பார்ப்போம். முக்கியமாக இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா சப்மரைனுங்க. இதுக்கு முன்னாடி நான் அதை பார்த்தது கிடையாது. நம்மளால முடிஞ்சா இன்னைக்கு அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பட் அதுக்கு எதுவும் நம்மளுக்கு டிக்கெட் வந்து தனியாக வாங்கணுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ கூட சேர்ந்து இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. வி ஹோப் உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். வாங்க போகலாம். இந்த மியூசியத்துக்கு உள்ளார வரும்போதே பார்த்தீங்கன்னா இதோட கட்டிட வடிவமைப்பே ஒரு கப்பலை வந்து தலைகீழாக கவுத்து வச்ச மாதிரி தாங்க இதோட ஆர்கிடெக்சர் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இதை சுற்றியில் உள்ள இடங்களுக்கு எப்படி நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பலகை வச்சுருக்குறாங்க. பக்கத்துலேயே வந்துட்டு அந்த ஒரு நரி அதை வந்துட்டு ஒரு இரும்புலேயே செஞ்சு அதை அப்படியே வச்சுருக்குறாங்க காட்சி பொருளாக. அதை நாங்கள் பார்த்துட்டு அப்படியே உள்ளார வந்து போனோம். ஸோ இதுதான் அந்த கட்டடத்தோட என்ட்ரன்ஸ். இதை உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம். இப்போது இந்த மியூசியத்தோட வரலாறுன்னு பார்த்திங்கன்னா இது 2002ஆம் ஆண்டு தாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ தான் இது திறந்து வச்சுருக்குறாங்க. இந்த மியூசியத்து வழியாக பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவோட கடல் பயணங்கள், கப்பல்கள் மற்றும் அந்த துறைமுகம் சார்ந்த அதோட முழுமையான ஒரு வரலாறை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க. ஏன்னா இது வந்து ஃப்ரீமான்டலுங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு பழங்கால ஒரு துறைமுக நகரம் தாங்க. இதை சுற்றி பார்த்திங்கன்னா இன்னமும் வந்துட்டு அந்த துறைமுகம் செயல்பாட்டில் இருந்துகிட்ருக்குதுங்க. வாங்க நாம் இப்போ உள்ளர போய் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். இது தாங்க என்ட்ரன்ஸு. வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா மேரிடைம் மியூசியம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ என்ட்ரி ஃபீஸ் எங்கே நம்ம பே பண்ணணும்னு தெரியல. வாங்க இதுக்குள்ளேயே போவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் சம்மந்தப்பட்ட நிறையா விஷயங்கள் வச்சுருக்குறாங்க. ஸோ எல்லாமே சேலுக்கு தாங்க இருக்குது. லைக் கீச்செயின் வச்சுருக்குறாங்க. வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா மியூசியம் அப்படிங்கிற மாதிரி. இந்த டிக்கெட் வாங்கியாச்சு. இங்கே தான் பார்த்திங்கன்னா நம்ம 2 பேருக்கு வந்துட்டு மொத்தமாக இது வந்து டூர் மாதிரி ஏதோ இருக்குதுங்க. அது வந்து சேர்த்து 2 பேருக்கும் சேர்த்து $55 வந்துச்சுங்க. நான் வந்து ஒரு ஆளுக்கு $20, ஸோ 2 பேருக்கு சேர்த்து ஒரு 40 தான் வரும்னு நினச்சேன். பட் வந்து $55 வந்திருக்குதுங்க. ஏன்னா உள்ளர வந்து இந்த ஒரு 360 வியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னங்கிறத பார்ப்போம். நம்ம மியூசியத்துக்குள்ளே வந்த உடனே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கப்பலோட மாதிரியை செஞ்சு வச்சுருந்தாங்க. ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சுங்க. அந்த கப்பல் மாதிரிக்கு அடுத்தபடியாகவே நம்ம வந்து குட்டி குட்டி விலங்குகளோட மாதிரி வச்சுருந்தாங்க. அதாவது ஆஸ்திரேலியாவோட சேர்ந்த விலங்குகள், பறவைகள். அந்த ஈமுக்கோழி பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ஒரு
அடையாளம்னே சொல்லலாம் அவங்க. அந்த பறவை வந்து பார்த்திங்கன்னா கேக்கட்டூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது இங்கே நிறையா பார்க்கலாம். அதாவது நம்ம ஊரில் வந்து காக்காவை பார்க்குற மாதிரி ரொம்ப ஈஸியாக பார்க்கலாங்க. நம்ம வீட்டுக்கு வெளியிலே பார்த்திங்கன்னா நிறையா அப்படியே போயிட்டுருக்கோம். இது வந்து அந்த உடும்புன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, நம்ம ஊரில் உள்ள உடும்பு, அது மாதிரி தான். இந்த மாதிரி விலங்குகள் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஒரு ஆந்தையோட மாதிரி இதெல்லாம் அப்படியே ஒரிஜினலாகவே இருக்குது. பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இது நம்ம ஊர் மியூசியம்லேயே இது மாதிரி நிறையா இருக்குதுங்க. பக்கத்தில் வந்துட்டு ஒரு கப்பல் டிசைன் வச்சுருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு கப்பலுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குதுங்க. ஒவ்வொரு விதமான கப்பலை வந்து அவங்க செஞ்சு வச்சுருக்குறாங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலிங்காக இருந்துச்சு. இந்த கேங்குரு மாதிரியே இருக்குது பார்த்திங்களா, அது குட்டியாக இருக்கும். அது பேர் வாலபிங்க. ஸோ அது நிறையா பார்க்கலாம். கேங்குரு மாதிரியே தான் இருக்கும், ஆனால் அது வந்து அப்படியே குட்டியாக இருக்கும். கீழே உள்ளது பார்த்திங்கன்னா இது வந்து வாம்பட், அதாவது நம்ம வீபர்னு ஒரு உயிரினம் இருக்கும், அது மாதிரியே தான் இருக்கும். பட்டு இதில் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் மட்டுமே தாங்க நீங்கள் பார்க்க முடியும். நாம் நின்றுட்டு இருந்ததுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன படகெல்லாம் அப்படியே கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. இது எல்லாமே பழங்காலத்து படகுகள் தான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்துட்டு இந்த மீன் பிடிக்கிறது எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்கங்க. ஸோ மீன் பிடிக்கிறது, அது சம்மந்தப்பட்ட பொருள், அவங்க அந்த காலத்தில் என்னென்ன கருவிகள்லாம் அதை யூஸ் பண்ணி அந்த மீனை பிடித்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அங்கங்கே பார்த்திங்கன்னா அந்த போட்டை வந்து நிறையா கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. அதாவது ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் என்ன விதமான ஒரு போட்டை பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இங்கே ஒரு பெரிய திமிங்கலத்தோட ஒரு மாதிரி வச்சுருக்குறாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு வந்ததில் ஒரு தையல் மிஷின் வச்சுருக்குறாங்கங்க. இதை வந்து அந்த காலத்தில் வந்துட்டு அந்த உடைகளை தைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தியிருப்பாங்க போல். அந்த காலத்துலேயே இந்த மிஷினை வச்சு அவங்க தைச்சிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மீன் இதெல்லாம் பிடிக்கிறதுக்கான அந்த வலை, ஒவ்வொரு விதமான வலை வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மீனவர்கள் பயன்படுத்திய அந்த பொருட்கள் அது எல்லாமே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அந்த லைஃப் போட் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்துட்டு அப்படியே வச்சுருக்குறாங்க. அப்புறம் ஒரு பெரிய வார்ஷிப்பு அதோட மாதிரியெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இது அந்த மரைன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு, விவரம் தெரிஞ்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஷிப்புக்கான வித்தியாசம் என்னங்கிறது தெரியும். நாங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம்.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கப்பலில் வந்துட்டு அந்த மிசைல் பாம் அதெல்லாம் எப்படி வச்சுருந்தாங்க அப்படிங்கிற ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலே வந்துட்டு அந்த ஷெல்லில் பார்த்தீங்கன்னா அந்த கார்விங் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக வந்துட்டு அந்த அதுவும் பார்த்திங்கன்னா கடல் சம்மந்தப்பட்ட அந்த கடல் குதிரை அந்த சிப்பிலேயே வந்துட்டு என்ன மாதிரி டிசைன் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றிய ஒரு பேப்பர் ஒர்க்லாம் வச்சுருக்குறாங்க. நம்ம மியூசியத்தோட மேல் மாடிக்கு வந்துட்டோங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா நம்ம மியூசியத்தோட ஃபுல் வியூவும் பார்க்க முடியுது. ஒரு பெரிய பாய்மர கப்பலை வந்துட்டு அப்படியே வச்சுருந்தாங்க. அந்த பாய்மரத்தை பாருங்கள், எல்லாமே வந்துட்டு அந்த காலத்தில் பயன்படுத்திய அந்த கப்பல்களில் பயன்படுத்திய பாய்மரம். நாம் அதை பார்த்து முடித்த உடனே நம்மளை வந்துட்டு அந்த 360 வியூக்கான அந்த டிக்கெட் வாங்கியிருந்தோம்லங்க, அதுக்கான ஸ்லாட் டைமிங் வந்துச்சு. ஸோ நம்மளை அழைச்சிட்டு ஒரு தேட்டர் செட்டப் மாதிரி உள்ள இடத்துக்கு போய் உட்கார வச்சிட்டாங்க. ஸோ வந்துட்டு ஒரு நல்ல ஒரு குளோபு மாதிரி இருந்தது. அதில் வந்துட்டு அந்த மூவி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த உலகம் வந்துட்டு எப்படி தோன்றுனுச்சு, 13 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துட்டு சூரிய குடும்பத்துலேருந்து நம்ம வந்துட்டு சூரியன்லேருந்து பிரிஞ்ச ஒரு ஒரு உலகம், அது வந்துட்டு எப்படி அது வந்து பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரியை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ முழுக்க முழுக்க வந்துட்டு இந்த ஒரு 20 நிமிஷம் அந்த வீடியோ வந்து போணுச்சுங்க. நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. எங்களுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ முதல்ல அவங்க ஆரம்பித்ததே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார்ஸை வச்சு தான் ஆரம்பித்தாங்க. அந்த ஸ்டார்ஸ் வந்து அந்த காலத்தில் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப வெளிச்சமாகவும் ரொம்ப பிரகாசமாகவும் இருந்தது. இப்போ வந்துட்டு அந்த ஸ்டார்ஸுங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு புவியியல் மாற்றங்கள்னால அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது எப்படி போணுச்சு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி மாதிரி தாங்க வச்சுருந்தாங்க. ஒரு 2 சின்ன ஸ்கூல் பசங்க அவங்க வந்துட்டு ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த ரிசர்ச்சுக்கு வந்துட்டு அவங்க வந்து ஆஸ்திரேலியாவோட பூர்வ குடிமக்கள், அதாவது அவங்கள வந்து அபர்ஜினல் மக்கள்னு சொல்லுவாங்க, இன்னுமே அந்த மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து அந்த காலத்தில் வந்து நிறைய கதைகள் வந்துட்டு நட்சத்திரங்களை வச்சு அவங்க வந்துட்டு எடுத்துருக்குறாங்க, அதாவது சொல்லியிருக்கிறாங்க அவங்களோட காலங்காலமாக. அந்த மாதிரி அந்த 2 பசங்க வந்துட்டு ஒரு அபர்ஜினல் மூதாட்டியை போய் பார்த்து அவங்களோட கலாச்சாரத்துக்கும் அவங்களோட வாழ்க்கை முறைக்கும் இவங்க ரிசர்ச் பண்ணுற இந்த விண்வெளி சம்மந்தமான விஷயத்துக்கும் என்னென்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு உரையாடல் வீடியோ தாங்க இது. அதை வந்து நமக்கு வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது வந்து ஆஸ்திரேலியா, அதாவது வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் வந்துட்டு அந்த விண்வெளி ஆராய்ச்சிக்காக என்னென்ன மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் பண்ணுறாங்க, அதுக்கு அவங்க எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்கிறாங்க, ஸோ எந்த மாதிரியான ஆராய்ச்சி வந்து அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த சேட்டலைட்டு அவங்க அந்த ரேடார்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், அந்த குட்டி குட்டி ரேடார்லாம் அந்த காமிக்கிறாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் வந்துட்டு நிறையா வந்து டெக்னிக்கலான விஷயத்தையும் சொன்னாங்க. பட் ரொம்ப டீப்பாக சொல்லலை, அதாவது நம்ம மக்களுக்கு எளிய முறையில் புரிகிற மாதிரி அந்த இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இதை வந்து தொடர்பு படுத்தி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இந்த பாறையில் பார்க்குற அந்த ஓவியம் வந்துட்டு அபர்ஜினல் மக்களோட ஓவியம்ங்க. அவங்களோட ட்ராயிங்கே பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்த ஸ்டார்ஸ் அதை மையப்படுத்தி தான் இருக்கும். ஒரு டாட்டாக தான் வச்சு தான் அவங்க வந்து அந்த பெயிண்டிங்கை வந்துட்டு வரைவாங்க. இன்னமும் பார்த்திங்கன்னா நிறையா அந்த எக்ஸிபிஷன்லாம் பார்த்திங்கன்னா அந்த அவங்களோட ட்ராயிங்கை வந்துட்டு ஷோ பண்ணுவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு 2 சின்ன ஸ்கூல் பசங்க வந்துட்டு அவங்களோட ரிசர்ச்சுக்காக போயிட்டு அந்த ஒரு
அபரிஜினல் மூதாட்டியை போய் சந்தித்து அவங்கக்கிட்டேருந்து விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கதை மாதிரி தாங்க இந்த வீடியோ வந்து எடுத்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த 360 வீடியோவில் அந்த நட்சத்திரங்களை வந்துட்டு பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. நம்ம கண்ணு முன்னாடியே வர மாதிரி. ஏன்னா நம்மளோட எல்லா பக்கமும் வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு ப்ளே ஆகிறதுனால சுற்றிலையும் அந்த லேசரை வந்துட்டு அவங்க வச்சு அந்த இது பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம பார்க்கும்போது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதாவது அந்த காலத்தில் வந்துட்டு அந்த நட்சத்திரங்கள் எந்த நேரத்தில் எவ்வளவு நட்சத்திரங்கள் வருதோ அதை வச்சு ஏதோ ஒரு கணக்கு போட்டு வந்து அவங்க அந்த ஈமுக்கோழியோட முட்டையை வந்துட்டு கண்டெடுப்பாங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த கதையில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப வியப்பாகவும் எங்களுக்கு இருந்ததுங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் அபரிஜினல் மக்கள் வானத்தில் வந்து 7 நட்சத்திரம் தெரிஞ்சதாகவும் அந்த 7 நட்சத்திரத்தையும் வந்து 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அழைச்சிருக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா நம்மளோட கலாச்சாரத்தில் நம்ம அந்த கார்த்திகை கன்னிகள்னு 7 நட்சத்திரங்களை சொல்லுவோம் பார்த்திங்களா, அதுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்த மாதிரியே எங்களுக்கு தோணுச்சுங்க. ஏன்னா அவங்களும் பார்த்திங்கன்னா அந்த 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நட்சத்திரங்களை அவங்க வந்துட்டு வச்சு அதை வச்சு நிறையா ஒரு ஹிஸ்ட்ரியை வந்துட்டு சொல்கிறாங்க. அதாவது அதை தெய்வமாக வந்து வழிபட்டுருக்குறாங்க. நாமளும் பார்த்திங்கன்னா அந்த 7 நட்சத்திரங்களை வந்துட்டு வழிபட்டுருக்குறோம். ஸோ அதாவது இதுலேருந்து என்ன தெரிஞ்சுதுன்னா, அந்த காலத்தில் வானத்தில் அந்த நட்சத்திரங்கள் வந்து ரொம்ப பிரகாசமாக இருந்திருக்குதுங்க. காலப்போக்கில் வந்து அது ரொம்ப மாறுதல் அடைஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வெளியில் வந்துட்டோம். மியூசியத்தோட சென்டரில் நம்ம நின்றுட்டுருக்கோங்க. சுற்றி பார்த்திங்கன்னா ஒரே ஷிப்பு தாங்க இருக்குது. இது எல்லாமே பழங்காலத்து கப்பல்கள்ங்க. சின்னதுலேருந்து பாருங்கள் சின்ன போட்லேருந்து பெரிய கப்பல், பாய்மர கப்பல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, எல்லாமே அந்த பாய்மரத்தில் தாங்க இது பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஒரிஜினல் கப்பல். அது அப்படியே அவங்க வந்து ரெடி பண்ணி இந்த மியூசியமில் வச்சுருக்குறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. யாராச்சும் வந்துட்டு இந்த இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா நிறைய மியூசியம் இருக்கும். இங்கேயே வந்து நிறைய மியூசியம் இருக்குங்க பர்த்லே. ஆனால் இந்த மியூசியம் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி வந்துட்டு இந்த சேலர்ஸ், போட்டு, இந்த போர்ட்டை பற்றி இது பற்றியான இது தாங்க நிறையா இருக்குது பார்க்க முடியுது. இது எல்லாமே இந்த ஆர்கிடெக்சரை பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே ஒரு ஷிப் இருக்குது. நிறையா பேர் போய் இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நாமளும் போய் எடுப்போம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷிப்பு என்ன போட்டிருக்காங்கன்னா ஸ்வீடன் ஆன் த ஸ்வான். ஸோ இந்த ஷிப்பை பற்றி இந்த ஷிப்புன்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு சின்ன ஒரு போட் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்வான் ரிவரில் 1900s வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த போட் வந்துட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட 126 வருஷம் பழமையான ஒரு போட்டுங்க. ஸோ இதுக்குள்ளே நம்ம போய் பார்ப்போம் வாங்க. ஸோ இதாங்க என்ட்ரன்ஸு. சூப்பராக இருக்குங்க. இடிச்சிக்காமல் பார்த்து வாங்க. அப்படியே இந்த போட்டு ஓட்டுற இது வந்து இருக்கு பாருங்க. அந்த காலத்தில் இந்த ஸ்பீடாமீட்ரு இதெல்லாமே. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம இதுதாங்க அந்த டிரைவர் நின்றுட்டு
போட்டை ஓட்டுற மாதிரியான ஒரு இடம். ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஒரு ஆள் நிற்கலாம், அவ்வளோதான். என் ஹைட்டுக்கே இடிக்குது, தெரியல அவங்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்குன்ட்டு. ஸோ இதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ், என்ஜின்ஸ், ஆர்பிஎம், இந்த ஸ்பீடு என்ன ஸ்பீடில் போகுதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ அந்த ஸ்பீடோமீட்டர் இருக்குது. ஸோ இது நார்மலான ஒரு போட் செட்டப் மாதிரி தாங்க இருக்குது. நம்ம ஊரில் வந்து இன்னும் புழக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரியான ஒரு இதுதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அதாங்க அந்த ஸ்வான் ரிவர் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக அந்த காலத்தில் இருந்த ஒரு போட்டுங்க. இதில் வந்துட்டு அந்த டூரிஸ்ட்லாம் அப்படி உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போகலாம். இன்னமும் இருக்குது. ஆனால் இதோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 126 வருஷம் பழமையான ஒரு போட்டுங்க. இன்னுமே அந்த உட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா வீணாக போகாமல் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நல்லா இருக்கு இந்த இடம் பார்க்கறதுக்கு. இந்த ஒரு இடம் மட்டும்தாங்க உள்ளார வந்து நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. எதுவும் அலோவ் பண்ணலை, ஏன்னா நிறையா பேர் உள்ள வந்து இது பண்ணாங்களா, அதை டேமேஜ் ஆகிடும்ட்டு. ஸோ இங்கே ஏதோ ஒரு ட்ராஃபி மாதிரி வச்சிருக்கிறாங்க. மேபி அவங்க எதுவும் வின் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ அதாங்க யாட்ச் ஏதோ காம்படிஷன் மாதிரி நடத்திருக்கிறாங்க. அதில் வந்து இவங்க வின் பண்ணி இந்த ட்ராஃபி வாங்கியிருக்கிறாங்க. இவ்வளோதாங்க, நல்லா இருக்கு இந்த இடம் பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே நாம் வாங்க வெளியில் போவோம். வாங்க அப்படியே இதோட ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் குனிஞ்சுதாங்க உள்ள போகிற மாதிரி இருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து அப்படியே அந்த போட் போகிறத நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண முடியுங்க. ஸ்வான் ரிவர், அந்த ஸ்வான் ரிவருக்கு நிறையா ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குதுங்க. அது வந்து ஒரு மிக பழமையான ஒரு நதி பெர்த் சிட்டியில். ஸோ அதை வச்சு தான் இந்த சிட்டியே அமைஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை தவிர ஒரு கேனிங் ரிவர்னு ஒரு ரிவரும் இருக்குது. நீங்கள் இதெல்லாமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நான் வந்து இந்த சப்மரீனை பார்க்கறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவோங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி எங்களால் பார்க்க முடியல. ஏன்னா அது வந்து ஒரு ஸ்லாட் மாதிரி தான் அலோகேட் பண்ணி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அழைச்சிட்டு போய் அதை வந்து காட்டுறாங்க. அது நம்ம போய் பண்ண முடியாது, அது க்ரூ மெம்பர் வந்து நம்மளை உள்ளார அழைச்சிட்டு போகிறாங்க. அது ஒரு பெரிய சப்மரீனுங்க. ஆனால் அதை எங்களுக்கு அந்த இங்கேருந்து பார்க்கக்கூடிய சான்ஸ் கிடச்சிது. கிட்டத்தட்ட செகண்ட் வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ண ஒரு சப்மரீன் அது. இதை பற்றி நான் கேட்டதுக்கு அவங்க வந்து இந்த டூர் வந்துட்டு ஒரு மினிமம் ஒரு 1 hour இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உள்ளார போயிட்டு எல்லாத்தையுமே அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்கள் கூட வந்து க்ரூ மெம்பரும் வருவாங்க, நீங்கள் அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், வீடியோவும் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் இது வந்து கண்டிப்பாக நான் இது வந்து ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. ஏன்னா எனக்கும் உள்ளார போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. இது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இது வந்து பார்ப்போங்க. நம்மளோட விரைவில் ஒரு வீடியோவில் பார்ப்போம். டூரை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னமும் மக்கள் வந்துட்டுருக்குறாங்க. நாங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம். இந்த 360 வீடியோலாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. இது மாதிரி பல கண்டென்ட்டுங்களை வந்து நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கிறோங்க. பெர்த்தில் இது மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. ஒன்று ஒன்றா நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறோம். நீங்கள் வந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் வேறு என்னென்ன இடத்துக்கெல்லாம் போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அந்தந்த இடத்துக்குலாம் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காமிப்போம். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நாங்கள் இன்னும் நல்ல நல்ல வீடியோ போடுவோம். இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாக சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.